வாகனத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஆர்வத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. சரி, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக சில பல விஷயங்கள் அப்படி தேடி கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். எல்லாருக்குமே வந்து மகிழுந்துல பயணிக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான சந்தோஷம் வந்து 2 சக்கர வாகனத்துல பயணிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மகிழுந்துல நம்ம போறோம் அப்படின்னா எவ்வளவு வேகத்துல போறோம், இல்ல இயற்கையான சூழலை வந்து நம்மளால நிச்சயமா அனுபவிக்க முடியாது. ஏன்னா முழுக்கும் கண்ணாடி வந்து மூடிட்டு தான் நம்ம பயணிச்சுட்டு இருப்போம். ஆனா 2 சக்கர வாகனத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்கு நேர் எதிராக நம்ம எவ்வளவு வேகத்துல போறோம், இதோட சூழல் எப்படி இருக்கு, காத்தடிக்குதா மழை அடிக்குது அப்படியே உணர்ந்து நம்மளால இந்த 2 சக்கர வாகனத்துல ரொம்ப தூரம் பயணிக்க முடியும். ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனை யோசிக்கிறீங்களா? இல்ல ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா ரொம்ப தூரம் வண்டி ஓட்ட முடியுமா, இல்ல ரொம்ப மழை அடிக்குதுன்னா மழையில தொடர்ந்து வண்டி ஓட்ட முடியுமா? எதுவுமே முடியாது. இல்ல உடல் உபாதைகள் நிறைய வருது, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து 2 சக்கர வாகனத்துல நீண்ட தூரம் பயணம் போறதே கிடையாது. ஆனா அதையும் வந்து போகக்கூடிய அளவுக்கு புது வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதுசா ஒரு 2 சக்கர வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. லெட்ஸ் சி ஒன் அப்படின்னு அதுக்கு பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. நிச்சயமா இந்த வாகனமும் ரொம்ப 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 வித்தியாசமா இருக்குங்க. ஒரு மகிழுந்துல போகும்போது அதுக்கு மூடப்பட்ட அந்த உலகத்தான அந்த உடம்பு பகுதி இருக்கும். அதே மாதிரி உலகத்தால மூடப்பட்ட ஒரு உடம்பு பகுதி, அதாவது மெட்டல் பாடி கொடுத்திருக்காங்க. அதுவும் மகிழுந்துல போகும்போது என்னென்ன தொழில்நுட்பங்களா இருக்கும் அது முழுக்க முழுக்க இதுல பயன்படுத்திருக்காங்க. அதுவும் இருக்கை பட்டைவருக்கு 2 பேர் சேர்ந்து பயணிக்க முடியும். சரி, இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. இதோட வேகம் எப்படி இருக்கும், இதுல என்ன எரிபொருள் பயன்படுத்திருக்காங்க அடுத்த கேள்விதான் அவங்க நிச்சயமா அதுக்கு நான் சொல்லிடுறேன். சுழியத்திலிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை குறைந்தபட்சம் இல்லைங்க, அதிகபட்சமா 6 வினாடிகளுக்கு கடக்க முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சரிசமமா போட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. சரி, எரிபொருள் பார்க்கும்போது இது வந்து பெட்ரோல் டீசல் கிடையாதுங்க. மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த வாகனத்தை அதிக தூரம் பயணிக்க முடியும். ஒரு முறை வந்து நம்ம மின்சாரத்தை வந்து தேக்கி வச்சோம் அப்படின்னா தொடர்ச்சியா 320 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வாகனத்தை இந்த வாரம் பார்க்க போறது கிடையாது. ஆனா வெகு விரைவில் சந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த வாகனத்தை தேடி நம்ம போயிடுவோம். சரி, இந்த வாரமும் உங்களுக்காக ஒரு 4 சக்கர வாகனமா இல்ல 2 சக்கர வாகனமா அப்படின்ற ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நிகழ்ச்சி பாக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. என்ன பண்ணலாம், வழக்கம் போல நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. இந்த வாரம் நம்ம ஒரு 2 சக்கர வாகனத்தை தான் பார்க்க போறோம். நிச்சயமா அது என்ன நிறுவனம், என்ன வகையான வாகனம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உலக அளவுல பல வகையான நிறுவனங்கள் போட்டி போட்டு நம்மளுக்கு தேவையான 2 சக்கர வாகனங்களை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நம்மளோட இந்திய வாகனங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி மதிப்பு உலக சந்தையில இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னா நம்ம ஹீரோ நிறுவனத்தை எடுத்துக்கலாம். நிச்சயமா ஹீரோ நிறுவனம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு அந்த வாகனத்தை பத்தின தரமும் சரி, விலையும் சரி, நம்மளோட ஓட்டுக்கூடும் திறனுக்கு ஏற்ற மாதிரியான பல வகையான வாகனங்களை அவங்க உற்பத்தி செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது பல ஆண்டுகளா நம்மளோட மனசுல நீங்க ஒரு இடம் பிடிச்சிட்டு இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வாரம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹீரோ நிறுவனம் சார்ந்த பேஷன் ப்ரோ அப்படின்ற ஒரு வகையான வாகனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த வாகனத்தை பத்தி பல வகையான தொழில்நுட்பங்கள் என்னென்ன மேம்படுத்திருக்காங்க, எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை உங்களுக்கு நாங்க ரொம்ப அழகா படம் பிடிச்சு வச்சிருக்கோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருவாங்க, பல விஷயங்கள் பேசலாம். சரியா? என்னங்க ஹீரோல பேஷன் ப்ரோ அப்படி பாத்தீங்களா, ரொம்ப கலக்கலா இருக்குல்ல. நிச்சயமா இந்த வாகனம் வந்து இந்த வாரம் முழுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மோகனா ஊர்திய கட்டுக்கு வந்திருக்கோம். இங்க யாரும் நம்ம சந்திக்க போறோம்னா என் கூட வந்து கார்த்திக் இருக்காரு, விற்பனை பிரதிநிதி. இவர் இந்த வாகனத்தை பத்தி அக்யூர் ஆண்களா நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்காரு. அப்படிதானே கார்த்திக்? வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ நிறுவனம் அதை பத்தி சில வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். 1984 இருந்து இந்த நிறுவனம் இருக்கு, ஹீரோ நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ப்ராடக்ட்டை பற்றி மக்களுக்கு தெரியணும்னா ரீசேல் வேல்யூ ஃபஸ்ட்டு, ப்ளஸ் வெஹிக்கிளை பற்றி சொன்னோன்னா பேஷன் ப்ரோ ஆல்ரெடி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு எடுத்திருக்கு. ப்ளஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்க பேஷன் ப்ரோ அடிஷ்னல் கிராஃபிக்ஸு, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுற அளவில் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக கொடுத்துருக்கீங்க. பேஷன் ப்ரோ இந்த வாகனம் வந்து நல்ல ஒரு புதிய வண்ணத்துல கொடுத்துருக்கீங்க. ஒரு வாடிக்கையாளரா வரணும் அப்படின்னா இதை மொத்தம் எத்தனை கட்டங்களை எங்களுக்கு வந்து விளக்குவீங்க? இது சொல்லலாம் சார், வீல்லேருந்து ரியர் டைல் லேம்ப் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தனித்தனியாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ முதல்ல எதை பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 18x1 ப்ளஸ் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.75ன்னு சொல்லுவாங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1235 mm. ஓகேங்களா?
இதில் 6 ஸ்போக்ஸ் பிளாக் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்போக்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? இன்னும் ரோட் grip நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 5 ஸ்போக்ஸ் வந்தது, இப்போ 6 ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் grip நல்லா இருக்கணும், ப்ளஸ் வண்டியோட வெயிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக 6 ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்போக்ஸ் ஆமாம். இப்போ இதோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் நார்மலாக ட்ராவல் பண்ணுறப்போ ஷாக் அப்சர் வச்சு தான் அதை சொல்ல முடியும். ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர். ஸோ அது யூஸ் பண்ணுற தொட்டு நமக்கு வந்து பள்ளமேட்டில் விட்டு எடுக்கிறப்பவும் டர்ன் பண்ணுறப்பவும் பாடிக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் பெயினும் இல்லாமல் ரியரில் பில்லியன் ரைடருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் நம்ம இது கொண்டு போகலாம். செகண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபெண்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பாடி கலர் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ராச்சஸ் சொல்லுவாங்க. சேர் ஏதாவது பட்டாலும் மண் ஏதாவது பட்டாலும் டஸ்ட் ஆனாலும் தொடச்சாலும் நீங்கள் ஸ்க்ராச்சஸ் எதுவும் வராது. அண்டு விங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ணுறப்போ கிளியர் லென்ஸ் விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணுறப்போ அவங்களுக்கு சிக்னல் கிளியராக கிடைக்கிறதுலேருந்து நமக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹைலஜன் அண்ட் மல்டி ஃபோக்கஸ் ரிஃப்ளெக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் கிளியரான வியூ நமக்கு கிடைக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா அதோட வடிவமைப்பு, அந்த முன்பக்கம் இந்த வடிவமைப்பு. ஃப்ரண்ட் வைசரை பற்றி சொல்லணும்னா சேம் பாடி கலர் அண்ட் நியூ கிராஃபிக்ஸ் ஸ்டைலிஷில் கொடுத்துருக்காங்க. அண்டு பிளாக் கலர் வைசர் லென்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஷேப் இருக்கிறதால ஹெட்டில் ஆப்போசிட்டில் வரப்போ ஹேர் வந்து நமக்கு ஹெட்டுக்கு மேலே ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃபேஸுக்கு வந்து டயர்ட்னஸ் எதுவும் நமக்கு தெரியாது. முக்கியமாக இந்த பேஷன் ப்ரோ நம்ம யார் ஓட்டினாலும் ரொம்ப வேகமாக போகணும்னு அர்த்தம். வேகமாக போகும்போது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ட்ரெண்ட் இருக்குது, அந்த பிரேக்கிங் சிஸ்டம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பிரேக்கில் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒன்று டிஸ்க்கு, இன்னொன்று ட்ரம். டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக். ஸோ டிஸ்க் பிரேக்குன்றது பேஷன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. சுக்கு நமக்கு வேணும்னா டிஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மல் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு பார்த்தீங்கன்னா 130 mm உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பாயிண்ட் கரெக்டான லெவலில் இருக்கும். நம்ம முதல்ல வந்து முன்புறம் எல்லாமே பார்த்தாச்சு. அதில் என்னென்ன விஷயம் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எது சொல்லி கொடுப்போம்? ஃப்ரண்ட்டில் இருக்க மீட்டர் கன்சோலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் ஒரு வாகனம் வந்து எவ்வளோ வேகமாக போகிறோம், இல்லை நம்ம வாகனங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றத அந்த ஸ்பீடோ மீட்டர், அந்த வேக கட்டுப்பாட்டு கருவியில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டி எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடாக மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு வெஹிக்கிள் நியூட்ரலில் இருக்கா, ஃப்ரண்ட் ஹை பல்ப் எரியுதா, வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்கா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டிமேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா டோட்டல் மீட்டர் எவ்வளோ ஓடிருக்கோம் நம்ம செக் பண்ண முடியும். அந்த ட்ரிப் மீட்டர் வந்து நம்ம எவ்வளோ இங்கேருந்து A to B எவ்வளோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகிறோன்றது செக் பண்ண முடியும். அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ சர்வீஸ் டியூ இண்டிகேட்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் டியூ இண்டிகேட்டர் இருக்கப்போ இப்போ இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துட்டாங்கன்னா எப்போ சர்வீஸ் வருதுன்றதை வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பாட்டு இப்போ அவங்க பிஸியில் இருக்காங்க. ஸோ அதை வந்து டிஸ்பிளேல கொண்டு வர லெவலில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல நம்ம வாகனத்தில் வந்து டிஜிட்டல் மீட்டர், அனலாக் மீட்டர் 2 இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க புதுசாக. சரி, இப்போ அதிகபட்ச வேகம் எவ்வளோ போக முடியும்? அதிகபட்ச வேகம் இது ஃபேமிலி வெஹிக்கிள்ன்றதால மேக்ஸிமம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 60 to 70 km ஸ்பீடுக்கு மேலே இந்த பேஷன் ப்ரோ டிரைவ் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் சிட்டி கண்ட்ரோலுக்கும் சேஃப். பேஷன் ப்ரோ நார்மல் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இயக்க முடியும். ஒரு 40 வயசுக்கு கடந்து போயிருக்கீங்க, அப்பா இல்லை மாமா அவங்க ஓட்ட முடியும். அதே மாதிரி இந்த விற்பனை பிரதிநிதிகள் அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனம் இருக்கு. அதனால அதிகபட்ச வேகம் வந்து 60 to 70 கிலோமீட்டர் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா வந்து மைலேஜ் நம்ம தூரம் அதிக தூரம் பயணிக்க முடியும். அது எரிபொருள் சிக்கனம் இது எல்லாத்தையும் கவனிச்சுதான் அவங்க இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்கீங்க. அடுத்து இந்த ஹேண்டில் பார் நல்ல என்னென்ன இருக்கு? ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா இப்போ டேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிற தொட்டு நம்ம லாங் டிரைவ் பண்ணுறப்போ பாடிக்கு வந்து பெயின் அப்சர்வ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். சுவிட்சஸ் ஃப்ரண்ட்டு ஹெட்லேம்ப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அண்டு ஃப்ரண்ட்டில் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருதுன்னா அது சிக்னல் பண்ணுறதுக்கு,
அண்ட் லோ பீம் ஹை பீம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு விங்கர்ஸ் ஓப்பன் பண்ணுறது சுவிட்ச் அண்டு ஹாரன் செல்ஃப் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்லேயே வந்துருக்கும். அண்டு மிரர் பார்க்கணுன்னா பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பேக்கில் வர வெஹிக்கல் நம்ம கிளியராக வந்து செக் பண்ணிக்கணும். டேங்க் கெப்பாசிட்டி 12.5 லிட்டர்ஸ் வருது. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்ஸ் வருது. சேம் அதுவும் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா பாடி கலர் அண்ட் நியூ கிராஃபிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரஸ்ட் ஆகாத இருக்கும். இதில் மைலேஜ் எவ்வளோ வருது? கம்பெனி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 83 சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. சிட்டிக்குள்ள கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா 70+ சொல்கிறாங்க. இப்போ அந்த எரிபொருள் குடுவை இந்த டேங்க் இருக்குல்ல, அதோட வடிவம் பற்றி சொல்லுங்க. டேங்கோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரைடிங் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ப்ளஸ் நம்ம லெக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் லாக் பண்ணுற அளவுக்கு லாங் டிரைவ் பண்ணுறப்போ பெயின் எதுவும் வராத அளவுக்கு தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த எரிபொருள் குடுவை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு, ஏன்னா ஒரு வாகனத்தில் நம்ம ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா நம்மளோட இடையும் சரி இந்த வாகனத்தோட இடையும் சரி சராசரியாக இருந்தால் தான் ஒரு நீண்ட தூர பயணம் வந்து நமக்கு ஒரு சுகமான பயணமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா நிறுவனங்களும் இந்த எரிவாயு குடுவை இந்த டேங்க் வந்து வச்சிருக்காங்க. இதில் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக தான் இந்த வடிவம் இருக்கு அப்படிதானே? சரி, இப்போ இருக்கை பற்றி சொல்லுங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா 27 சென்டிமீட்டர் ப்ளஸ் 11 சென்டிமீட்டர் பித்தும் கொடுத்துருக்காங்க. இதால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் ரியரில் பில்லியன் ரைடருக்கும் பாடி பெயின் எதுவும் வராத அளவுக்கு சீட்டோட பொசிஷன் இருக்குது. முக்கியமாக அந்த இருக்கை பற்றி சொல்லும்போது சீக்கிரம் வந்து சூடாகும். ரயில் படும்போது சரி இல்லை நீண்ட தூரம் பயணம் போதும் சரி ரொம்ப ஹீட் ஆகும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை அதில் இருக்கும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார். உள்ளே வந்து கரெக்டான ஸ்பான்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கிராப் ரயில் வண்டியோட மொத்த வெயிட்டையும் தாங்கிறது கிராப் ரயில். இப்போ ஸ்டாண்டு போடணுனாலும் பின்னாடி பில்லியன் ரைடர் உட்காந்துருந்தாலும் லாக் பண்ணுறது வந்து இதுதான். ப்ளஸ் நம்ம ஸ்டோரேஜ் எதாவது ஃப்ரண்ட்டில் உட்காந்து எதனா ஸ்டோரேஜ் எதாவது வச்சு லாக் பண்ணாலும் அதை பேலன்ஸ் பண்ண போகிறது கிராப் ரயில் தான். ஸோ அதை கரெக்டான பொசிஷனில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மெட்டலில் கொடுத்தாங்க உலகத்தில். ரியர் டைல் லேம்ப்ஸ் பின்புறம் இந்த எச்சரிக்கை விளக்கு. இப்போ இந்த எச்சரிக்கை விளக்கு உள்ளக்கூடிய திறன் எவ்வளவு? எச்சரிக்கை விளக்கு உள்ள இருக்க திறன் பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா 50 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு வியூ கிளியராக இருக்குது. பிரேக் பண்ணுறப்போ பேக்கில் வரவங்களுக்கு வியூ கிளியராக இருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா மல்டி ஃபோக்கஸ் ரிஃப்ளெக்டரும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு கிளியர் லென்ஸ் விங்கர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ணுறப்போ கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் வரைக்கும். ரியர் ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மழை டைமில் ஃபியர் வந்து பின்னாடி வரவங்களுக்கும் இல்லை நம்ம பில்லியன் ரைடருக்கும் ஃபியர் படுற மாதிரி இருக்கும். இதோட ஃப்ரண்ட்டு பேக் ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பண்ணி வச்சிருக்கிறதுனால ரியரில் வரவங்களுக்கும் நம்ம பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் தண்ணி பட வாய்ப்பு. இப்போ சக்கரங்கள் பொறுத்தவரையும் முன்புறம் என்ன வடிவமைப்போ அதே வடிவமைப்பு அந்த சேம் அதே 6 ஸ்போக் பிளாக் அலைன். சரி, அப்போ அது வரும்போது முக்கியமாக நம்ம வந்து ஷாக் பற்றி பார்த்தேன். கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா ரியரில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 விதமாக நம்ம ஷாக் அப்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெகுலராக சிங்கிள் டிரைவ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ப்ளஸ் நான் ஓவர்லோடு டபுள் ஏற்றுறதா இருந்தாலும் இல்லை லோடு ஏதாவது வச்சு லாக் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே சொல்லுங்கள், எல்லாமே தானாக நடக்குமா இல்லை நம்ம ஷாக் அப்சரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சர்வீஸ் சென்டர்ஸ் கொண்டு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ அடுத்து முக்கியமாக இந்த பெண்கள் வீட்டில் உட்காந்து போடும்போது அந்த சாரி கவுடர் புதுசாக நீங்கள் போட்டுருக்கீங்க. ஆமாம், அதை பற்றி ஃபேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சாரி கார்ட் பாடி கலருக்கு கொடுத்துருக்காங்க. யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியரில் உட்கார்றவங்களுக்கு சாரி அண்டு சுடிதார் உள்ள வீலில் போய் சிக்கிக்காகாமல் இருக்க சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ப்ராக்கெட்டை பற்றி சொல்லணும்னா 44 ஃபீட் இருக்குது. உள்ள பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44 ஃபீட் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோ அட்ஜஸ்ட் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டி டிரைவ் பண்ணுறோன்னா இப்போ மோஸ்ட்லி ஒரு 500லேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டுறோன்னா சைன் லூஸாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நார்மலாக சொல்ல கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ நியூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது இருக்க தொட்டு ஆட்டோமேட்டிக்காக சைன் அட்ஜஸ்ட் ஆகிடும். முக்கியமாக நம்ம அடுத்து வந்து இயந்திரம் அதை பற்றி பார்க்கணும்னா அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பேஷன் ப்ரோ அப்படின்னாலே இதில் வந்து நிறைய புது வகையான தொழில்நுட்பங்கள் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. ஏபிடிவி கம்யூனிகேஷன் சிஸ்டம் புதுசாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது கூட எங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஏபிடிவி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோ டிஜிட்டல் வேரியபிள் இக்னிஷன் சிஸ்டம். ஓகேங்களா, இதோட யூசேஜ் வண்டியில் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சிடிஐன்னு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் கார்பெட்டருக்கும் உள்ள ஒரு சென்சர் இருக்குது. வண்டியோட ட்ராவலிங் ப்ளஸ் வண்டியோட லோடு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூலை
கரெக்ட் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கு அது யூசேஜ் பண்ணுது. இந்த பேஷன் ப்ரோல ஏபிஜிவி இந்த தொழில்நுட்பங்களால தான் அதிகமான மைலேஜ் வந்து இவங்க உறுதியா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் நீங்க சொன்னீங்கல்ல? ஆமாம். சரி, இப்போ அதுக்கு அடுத்த முக்கியமா வந்து இந்த இயந்திரத்தோட திறன் இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 97.2 cc இன்ஜின். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் சொல்லுவாங்க. ஏர் கூல்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா காற்று பட்டு கூலார டைப் இது. ஒரு சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர் பட்டாலே அது கூலார டைப்பு. உள்ளே இருக்க பவர் பிஹெச்பி ஹார்ஸ் பவர் குதிரை திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.3ன்னு சொல்கிறாங்க. ஸோ 8000 RPM. டார்க் பார்த்தீங்கன்னா புஷிங் பவர் வண்டியை வந்து தள்ளுறது அது பார்த்தீங்கன்னா 8.5. ஸோ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் சிசியும் மைலேஜ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுற லெவலில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த முக்கியமாக அந்த ஏர் ஃபில்டர் அப்புறம் அந்த பேட்டரி இது ரெண்டை பற்றி சொல்லலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எம்எஃப் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஆசிட் லிக்விட் அந்த டியூப் வச்சுட்டு அந்த இதெல்லாம் இல்லை. நார்மல் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி. எவ்வளோ வருஷம் வரை நீங்கள் வந்து 1.5 year வாரண்டி பண்ணுறோம் பேட்டரி. ஏர் ஃபில்டர் பற்றி விஸ்கஸ் ஏர் ஃபில்டர் போட்டிருக்காங்க. விஸ்கஸ் ஏர் ஃபில்டர் இருக்கிறத விட அதோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வெளியில் வர எக்ஸாஸ்ட்லேருந்து வர பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்குது. பொல்யூஷனில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து மிக்ஸ் பண்ணாத அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேஷன் ப்ரோவோட இந்த கியர் ஷிஃப்ட் அதை பற்றி சொல்லுங்கள். வண்டியோட கியர் பார்த்தீங்கன்னா 4 கியர்ஸ் இருக்குது. 4 கியருமே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்ரு பண்ணுறது நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணால் நியூட்ரு ஆகிடும். ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து வண்டி எடுத்து டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் வந்து சரி, ஆல்ரெடி வண்டி ஓட்டினவங்களுக்கும் சரி கியர் டென்ஷன் வந்து பெருசாக இருக்காது. எப்படி வந்து நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறோன்னு கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்து பெருசாக இருக்காது. ஆல்ரெடி வந்து ஈஸியாக பழகின மாதிரி தான் இருக்கும் கியர் ஷிஃப்ட். கார்த்திக், இந்த பேஷன் ப்ரோவோட இந்த அடிப்பகுதி வடிவமைப்பு சேஸ் அது ரொம்பவே முக்கியம். ஆமாம் சார். ஏன்னா இந்த வாகனத்தோட எடை வந்து முழுக்க வடிவமைக்கணும் தாங்கிறது அந்த சேஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி சொல்லுங்கள். வண்டியோட சேஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லர் டபுள் கிரேடல் ஃப்ரேம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஹெட்டோட பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின்றதால காற்று வந்து கிளியராக பட வேண்டிய பொசிஷனில் இருக்குது. ஸோ அதால் வந்து இன்ஜின் சீக்கிரமாக கூலாக டைம். இந்த பேஷன் ப்ரோவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுங்கள். ஓகே, வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி சொல்லணும்னா வண்டி பேஸ்லேருந்து ப்ளஸ் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிற அது வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 165 mm. ப்ளஸ் வண்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1980 mm கொடுத்துருக்காங்க. அண்டு வித்து பார்த்தீங்கன்னா 765 mm. அண்டு வண்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1075 mm கொடுத்துருக்காங்க. இந்த வீல் பேஸ் அதை சொல்லுங்கள். 1235 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு சரளையும் ரொம்ப வேகமாக போக முடியும். அந்த கட்டுப்பாடு நம்ம கையிலே பொதுவாக பேஷன் அப்படின்னா இந்த வண்டி பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இதில் இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இதுக்கான பிரத்யேகமான விஷயங்கள் ஏதாவது சேர்த்துருக்கேன். இந்த யூனிக் பாயிண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுங்களேன். பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும்னா ஏபிடிவி இன்ஜின் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிடிவி இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோ டிஜிட்டல் வேரியபிள் இக்னிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிடிஐ யூனிட்டுக்கும் கார்பரேட்டருக்கும் இடையில் ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறது சப்வே மேலே ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நார்மல் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஸ்மூத்னஸ்க்காக வண்டியிலேருந்து கேம் ஷாஃப்ட்டும் அந்த ரேக்கரமும் ரோலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோட்டல் கொடுக்குறப்போ வண்டியோட வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பாடிக்கு வந்து பெயின் எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அது ரோலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வகையான வாகனங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். வேற என்ன சிறப்பான விஷயங்கள்?
கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஜெட்ரிங் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியோட வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட வைப்ரேஷன் வந்து நார்மல் வெஹிக்கிளோட இதில் கண்ட்ரோலாக இருக்கும். பேஷன் ப்ரோல சிறப்பான தொழில்நுட்பங்கள்லாம் சேர்த்துருக்கீங்க. அதனால தான் இது ஒரு நல்ல வாகனம் அப்படின்றது எங்களுக்கு புரியுது. இதோட நிறங்கள் என்னென்ன இருக்கு? பிளாக் வித் ஹெவி கிரே அண்ட் பிளாக் வித் ரெட்டு, பிளாக் வித் ப்ளூ அண்ட் மேட் ப்ரௌனு, எல்லோ கலர் அண்டு ஒயிட் கலர். இதோட விலை வந்து எவ்வளோ வருது? வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 300 வருது. வண்டி ஆன் ரோடு நம்ம இன்சூரன்ஸ் ப்ளஸ் லைஃப் டேக்ஸ் வண்டியோட ரிஜிஸ்டர் ஃபீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வரப்போ பார்த்தீங்கன்னா 60,500 வரும் எங்களுக்கு கிடைக்கும் போது. ஆமாம். சரி, இந்த வாரம் நம்ம பேஷன் ப்ரோ அதை பத்தி பார்த்தோம். நிறைய வாகனங்கள் பார்த்ததாலும் நம்ம ஹீரோ நம்மளோட சொந்த வாகனம் அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இதுல என்னென்ன விஷயங்களும் நிறைய விஷயம் பேசியாச்சு. இனி சாலையில ஓட்டும் போது இதோட திறன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக், பார்க்கலாமா? டெஸ்ட்லே போலாமா? வாங்க போலாம். ஹீரோல பேஷன் ப்ரோ வண்டி தயாரா இருக்கு. வண்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசாச்சு. நீ பேசக்கூடிய நேரம் கிடையாது, வண்டி ஓட்டி பார்க்கக்கூடிய நேரம். வண்டி பார்க்கலாமா? வாங்க போலாம். ஹீரோல பேஷன் ப்ரோ இந்த வண்டி நான் ஓட்டும் போது சில முக்கியமான விஷயங்களை என்னால அனுபவிக்க முடியுது. அனுபவிச்சது நிச்சயமா உங்கள்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இதுல வந்து 6 spokes அலாய் வீல்ஸ் இருக்கு. இதனால என்ன ஒரு கூடுதலான ஒரு சிறப்பான விஷயம் என்னால உணர முடியுது அப்படின்னா, சாலைகள் வந்து எந்த அளவுல இருந்தாலும், மேடு பள்ளமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் ஒரு ஸ்டெபிலிட்டின்னு இருக்கும். ஒரு நிலைத்தன்மையா இந்த சக்கரங்கள் வந்து சாலையில பயணிக்கும் போது நம்மளால ஒரு சுகமான ஒரு பயணம் கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் இந்த 100cc இந்த வகைக்கான வாகனங்கள்ல இது ஒரு கூடுதலான ஒரு சிறப்பான விஷயம் தான் இந்த பேஷன் ப்ரோல கொடுத்திருக்காங்க. தாண்டி இன்னொரு விஷயம் யோசிக்கும் போது, இப்ப வாகனம் நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஓட்டும் போது பொதுவாக நம்மளுக்கு என்னன்னா, ஒரு நீண்ட தூரம் பயணம் போறோம், இல்ல பக்கத்துல போறோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு இந்த கை மூட்டுல வந்து வலி ஏற்படும், இல்ல முதுகுல வந்து முதுகு தண்டுவடத்துல வலி ஏற்படும், இந்த பேக் பெயின் சொல்லுவாங்க. ஆனா இந்த வண்டியை பொறுத்தவரை எனக்கு எந்த ஒரு இடத்துலயும் ஒரு வலியோ ஒரு அந்த உணர்வு கூட ஏற்படல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு நீளமான ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹேண்டில் பார் அப்படின்றது வாகனத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஹேண்டில் பார் எவ்வளவு நீளமா எவ்வளவு அகலமா இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளால ஒரு நீண்ட தூரம் பயணம் போக முடியும். அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஓட்டும் போதும் என்னால அந்த ஒரு வலியும் சரி, அந்த வளைக்கும் போதும் சரி, என்னால எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப ஒரு சுகமாக இந்த வண்டியில போயிட்டு இருக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா, இதோட திறன். பொதுவாக இந்த வாகனத்தை வந்து இளைஞர்கள் மட்டும் ஓட்ட போறது கிடையாது. இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்களும் ஓட்டுவாங்க, 40 வயசுக்கு மேல ஓட்டுவாங்க, 40 வயசுக்குள்ள கல்லு எல்லாருமே ஓட்டிருக்காங்க. எல்லாரும் ஓட்டும் போது அவங்க ஓட்டுறதுக்கு திறன் வந்து வேறுபடும். அதுக்கு முக்கியமான காரணம் மைலேஜ் வந்து கிடைக்காது. நம்ம பெருவாரியா மக்கள் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நடுத்தர மக்களுக்கு மைலேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வாகனத்தை பொறுத்தவரையும் APTV அப்படின்னு ஒரு டெக்னாலஜினால அந்த எரிபொருளும் சரி, அந்த காற்றும் சரி சரியான விகிதத்துல வேலை செய்யறதுனால அந்த 70 கிலோமீட்டர் அதிகபட்சமான மைலேஜ் இந்த வாகனத்துல கிடைக்குது. இது ஒரு சிறப்பான விஷயம் தான். அதுவும் இந்த 100cc திறன்ல இவ்வளவு அதிகமான மைலேஜ் கிடைக்கிறது நம்ம இந்த ஹீரோ பேஷன் ப்ரோக்கு சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் நான் கவனிச்ச விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாலையில பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது மேடு பள்ளங்கள் இருந்துட்டு இருக்கும். அதுவும் இந்த பேஷன் ப்ரோ பார்க்கும்போது ரொம்ப சிறிய வண்டி மாதிரி தெரியுது. இந்த 100cc ரொம்ப சிறிய வண்டியா இருந்தாலும் இந்த மேடு பள்ளங்கள் ஏறி இறங்கும் போது வந்து சும்மா அந்த இயந்திர பகுதியில அடிபடும். ஆனா இதுல வந்து அதிக அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 மில்லிமீட்டர் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க சொல்லும் போது என்னால கவனிக்க முடிஞ்சது. ஆனா ஓட்டும் போது அதை உணர முடியுது. இப்ப நான் ஸ்பீட் பிரேக்ல போயிட்டு இருக்கேன், பார்க்கும்போது நீங்க பாக்குறீங்கல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சுகமான பயணம், ஒரு நீண்ட இருக்கை, அந்த பெட்ரோல் டேங்க் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு ஒரு சிறந்த வாகனத்தை இந்த பேஷன் ப்ரோ ஹீரோ நிறுவனம் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஓட்டி பாருங்க. நான் ஓட்டி பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஓட்டி பார்த்துட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். ஹீரோ பேஷன் ப்ரோ இன்றைக்கு நம்ம இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. நான் ஓட்டியும் பார்த்துட்டேன். நிச்சயமா ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை இந்த வண்டி எனக்கு கொடுத்தது. கவர்ந்த ஒரு விஷயம்னா இதோட வடிவமைப்புல இருக்கும் சரி,
இதோட இயந்திரத்தோட திறனும் சரி எல்லாமே ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹீரோ நிறுவனம் மீண்டும் நம்மளுக்கு ஒரு புத்தம் புதிய ஒரு 2 சக்கர வாகனத்தை கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கும் நிச்சயமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோ அந்த ஊர்தியகம் ஷோரூமுக்கு போய் வண்டியை ஓட்டி பாருங்க. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான வண்டி அப்படின்னா இதுல இந்த இயந்திரமும் சரி, வடிவமும் சரி, இதுல பயன்படுத்தப்பட்ட நிறங்களும் சரி, விலையும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு புத்தம் புதிய வாகனத்தோட எங்க குழுவோட ஆய்வு செஞ்சு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.